நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் அப்படின்றது தீவிரமா நடந்துட்டு இந்த ஆரணி மக்களவை தொகுதிக்கான திமுக வேட்பாளர் திரு எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களும் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தான் அவர்களும் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. பழச்சாறு கடையில இருக்கீங்க. இந்த கடையில பார்த்தா கூட உங்களுக்கான வரவேற்பு அப்படின்றது பெரிய அளவுல இருக்கிறத பார்க்க முடியுது. நான் சொன்ன மாதிரி வழிமுழுக்க மக்கள் கூட்டம் இருக்காங்க. மக்களுடைய பெரிய அளவுல ஆதரவு இருக்கு. வெயில் அப்படின்றது எந்த அளவு உக்கிரமா இருக்கு, அப்போ உங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது எப்படி இருக்கு? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்லுங்கிற நேரத்தில் இந்த வெயில் பெரிய பொருட்டாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த பழசாறு விற்கிற அந்த சகோதரர்கள்ட்ட வாக்கு சேகரிக்காக இங்கே வந்தோம். வாக்கு சேகரிக்க வரும்போது இந்த பழசாரை நீங்கள் எடுத்து எங்க அப்படின்னு அவர் அன்பாக கொடுத்தார். அதை பகிர்ந்துக்கணும். இந்த இடத்துலையும் எங்களை பார்த்து சூழ்ந்து வேட்பாளரை பார்க்கறதுக்கு போகிற வரவங்கெல்லாம் வாகனத்தை நிறுத்திட்டு ஓடி வந்து வேட்பாளர் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கை குலுக்கி வரவேற்றாங்க. இது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மாபெரும் வரவேற்பு. 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால்தான் அந்த சாதனையை சொல்லும்போது மக்கள் வரவேற்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது என்றது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒரு மாபெரும் வரவேற்பாக இருக்கிறது. இந்த வெயில் என்றது எங்களுக்கு தெரியல. இந்த தேர்தல் காலத்தில் பல்வேறு தேர்தல்கள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். சாதனைகளை சொல்ல சொல்ல எங்களுக்கும் தெம்பா இருக்கு. மக்கள் வரவேற்கிறாங்க. அதால ஒரு மாபெரும் வெற்றி. 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற போவது உறுதி என்று என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா தெரியுது. இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? இப்படி தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஓய்வு இல்லாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி. திராவிட மாடல்ல தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களை நினைத்தாலே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. அவர்களுடைய கொள்கைகள் கடந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டுக்காக, தமிழ் சமுதாயத்துக்காக, அதாவது மூட நம்பிக்கைகள் மூழ்கி கிடந்த சமுதாயத்தை ஒரு அறிவுபூர்வமாக சமுதாயத்தாக உருவாக்குவதற்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்துக்காக அவர்கள் பட்ட பாடுகளெல்லாம் எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய பயணத்தை மேற்கொண்டால் எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் தொய்வு ஏற்படாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு உள்ள பெரிய பலம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் விவசாயம் அதற்கு இணையா இருக்கு. அப்போ இந்த இரண்டிற்குமான வளர்ச்சி அப்படின்றது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இது திராவிட பாரம்பரியத்துக்கு ஒரு அடித்தளம் விவசாயிகள், நெசவாளர்கள். ஒரு காலகட்டத்தில் நெசவு தொழில் நலிந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் நெசவு தொழில் அந்த நெசவாளர்களுக்காக துயர் துடைப்பதற்காக அந்த துணிகளை தோளில் சுமந்து நாடு முழுவதும் விற்பனை செய்து நெசவாளர்களை காப்பாற்றியது தான் திராவிட மாடல் ஆட்சி கடந்த காலங்களில். அதுதான் நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நெசவாளர்களுடைய துயர் துடைப்பதற்காக அவர்களுக்கு தேவையான மானிய உதவித்தொகையோடு கடன் வழங்கி அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி இன்றைய நெசவாளர்கள் மன நிறைவோடு இருப்பதற்கு கடந்த கால அதிமுக ஆட்சியில் நெசவாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு கஞ்சி காய்ச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு முடியாமல் விவசாயிகள் தவித்தார்கள். கலைஞர் அவர்கள் இலவச மின்சாரத்தை கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு விவசாயி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறார். வாங்கிய கடனெல்லாம் கலைஞர் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்தார்கள், கடனும் வழங்கினார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்கி இருக்கிற 3 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தயார் செய்த காரணத்தினால் எல்லா விவசாயிகளுக்கும் அரசு சார்ந்த எல்லா திட்டங்களும் சென்றடைகிறது. குறிப்பாக கிராமத்தை நோக்கி விவசாயிகளுடைய தேவைகளை அறிவதற்காக வேளாண்மை துறை சார்பாக அந்த வேளாண் துறை அதிகாரிகள் அங்கே போட்டு கிராம சபை கூட்டத்தை கூட்டி யார் யாருக்கு மண்வெட்டி தேவை, யாருக்கு கெட்டபாறு தேவை, யாருக்கு பாண்டு தேவை, யாருக்கு உழவருக்காக மிஷின் தேவை, யாருக்கு ஏற்கலப்பை தேவை, யாருக்கு பூச்சி மருந்து தேவை, யாருக்கு விதை தேவை என்பதை கேட்டு கேட்டு இன்றைக்கு விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்பட்டு இருக்குது. சார், அடிப்படையில நீங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ உங்களுக்கான அந்த நோக்கம் அப்படின்றது எப்படி இருக்கு தனிப்பட்ட முறையில்? விவசாயம் நிறைந்த பகுதி. அந்த வகையில் ஒரு விவசாயம் என்ற முறையில் சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டர் விவசாயி கூட ஒரு முன்னுரிமை கொடுத்து
ஒரு வேட்பாளராக இருப்பது விவசாய மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது ஒரு பெருமை கொள்ளத்தக்க தருணமா கண்டிப்பாக ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு இன்னும் கிராமப்புறங்களில் வசிக்கின்ற எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்றால் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடித்தட்டல் மக்கள் எல்லாம் கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் எல்லோருமே ஒரு சந்தோஷப்படுகின்றார்கள். இப்போ வரவழி பூரா நீங்க நிறைய கிராமங்கள்ல ஒட்டி வந்தீங்க, மக்கள் கிட்ட பெரிய அளவுல வரவேற்பு இருந்ததை பார்க்க முடியுது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நீங்க பேசும்போது காலை உணவு திட்டம்க்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அப்போ திட்டங்களுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வரவேற்பு எந்த அளவு உங்களால உணர முடியும்? நான் தொடர்ந்து ஒரு 26 வருஷம் ஒன்று செயலாக இருந்தேன், மாவட்ட செயலாக இருக்கேன். நான் பல தேர்தலை பார்த்துருக்கேன். அந்த முறையில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் எழுச்சி இருக்கும். தலைவர் கலைஞருக்கு சொல்ல ஒரு எழுச்சி இருக்கும், இலவச மின்சாரம்லாம் அந்த எழுச்சி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி தலைவர் ஆட்சியில் தளபதியோடைய ஆட்சியில் பெண்களுக்காக பார்க்குறோம் நாங்கள். உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கெல்லாம் குழுக்கள் வாங்கியிருக்க கடன்லாம் அந்த மல்லிகை குழு, ரோஜா குழு இப்படிலாம் குழுக்கள் வாங்கின கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. அது தமிழகத்தில் பாரபட்சமாக இல்லாமல் தள்ளுபடி பண்ணார். கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழுக்கு பேர் வச்சுருப்பாங்க. மல்லிகை குழு, கனகாகம்புரம் குழு, காந்தி குழு, காமராஜ் குழு. அதில் சில ஊரில் பார்த்தா ஜெயலலிதா குழுன்னு வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். அந்த ஜெயலலிதா குழு கூட கடன் தள்ளுபடி பண்ணிக்கிறோம் நாங்கன்றது பெரிய விஷயம் தானே. இப்போ மக்கள் ஒரு பொதுவான ஆட்சி நடக்குது, இது பாரபட்சம் இல்லாத ஆட்சி நடக்குது, ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கிறது நாங்கள் வரவேற்பை பார்க்குறோம். அதுபோல் பெண்கள் உரிமை தொகை இந்த கிராமப்புறங்கள்லாம் பெரிய வரப்பிரசாதம். அது பெண்கள் எல்லாம் ஒரு ஆண்கள் கையில் போய் நின்று ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்குற நிலைமையெல்லாம் மாறி தான் செலவுக்கு ஒரு சோப்பு வாங்கணும், சீப்பு வாங்கணும், தான் குடும்ப செலவுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு புத்தகம் வாங்கினதுலாம் அது ஒரு தனிப்பட்ட செலவாக உரிமை தொகைக்கு பெறுற மாதிரி அது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதில் மக்கள் எழுச்சியாக இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க வரவேல சாதாரண ஓட்டு கேட்டால் வரங்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எவ்வளோ முன்னெண்டு ஓட கையாட்டி அசைச்சு உதவி சொல்லி எகிரி குதி, பெண்கள்லாம் எகிரி குதி, குடும்ப பெண்கள் எல்லாம் எகிரி குதிச்சு உங்களுக்கு தான் வாக்குன்னு சொல்ல நிலைமை பார்க்க சொல்ல ரொம்ப பெண்கள் மத்தியிலே ஆண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை தந்திருக்கின்றது. பெரிய எதிர்பார்ப்பை மத்தியிலே மோடி ஆட்சி கலைந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி வருவது என்பது எழுச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கிராமத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நம்ம ஆட்சி எப்படி இருக்குது பெரியவரை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், மழை பெஞ்சா எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு. மழை பெஞ்சா எல்லாருக்கும் பலன் பெரியவரன்னு, அந்த மாதிரி இருக்குது நம்ம ஆட்சின்னு சொன்னார். ஒரு பெரியவர், வயசானவர், அவர் அனுபவித்து சொல்கிறார். அப்போது எங்கள் கிராமத்தில் சின்ன கிராமம் 500 பெண்களுக்கு வருது. 500 பெண்களுக்கு வரும்போது மாதம் 1000 ரூபாய் 500 பெண்களுக்கு வரும்போது அந்த 500 பெண்கள் தன்னுடைய தேவையை பூர்த்திக்கு செய்தவர்களுக்காக கடத்தருக்கு போகும்போது அந்த பணப்புழுக்கம் எந்த அளவிற்கு அந்த கிராமத்தையே மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வயதான முதியவர் அவருடைய அனுபவத்தில் இருக்கிற அந்த செயலை சொல்லி காட்டுறார். அப்போது ஒரு மாபெரும் வரவேற்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. மோடியால் மக்கள் படுகின்ற வேதனையை தீர்ப்பதற்காக ஒரு சரியான முடிவு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். ஒரு இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கிறார். அந்த இந்தியா கூட்டணியில் நம்முடைய முதலமைச்சர் காட்டுகிற திட்டங்களெல்லாம் இந்தியா முழுவதும் நிறைவேற்ற வேண்டும் என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்காரங்கிட்ட பேசும்போது 2 மாதத்துக்கு முன்னே பேசும்போது வித்தியாசம் தெரிஞ்சுது. 1 மாதத்துக்கு முன்னே பேசும்போது இப்போ தேர்தல் நெருங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, தமிழகத்தை போலவே நம்ம இந்தியா முழுவதும் ஆட்சிக்கு வந்துடுவோம், அந்த நிலை உருவாயிடுச்சு. இப்போ எல்லாமே நாங்கள் நீங்கள் தான் ஸ்டாலின் குரல் கேட்குதுன்னு இல்லை, எங்களுக்கும் ஸ்டாலின் குரல் இங்கே ஒலிக்குது, ஸ்டாலின் குரல் ஒலிக்குது, திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது ஒரு தொலைக்காட்சியில் செய்தி பார்க்குறேன், கன்னட நாட்டில் அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை அதை அறிவிக்கிறார் அந்த அதிபர். அந்த அறிவிப்பு வந்தவுடன் அந்த நாட்டிலேருந்து எனக்கு தொலைபேசி வருகிறது, தமிழ் சங்க சார்பாக தொலைபேசி. பாருங்கள், நம்ம திராவிட மாடல் இங்கே வரைக்கும் இருக்கு பாருங்கள், கனடா நாடு வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சி. இன்றைய செய்தி நாளைய வரலாறுக்கு எடுத்துக்காட்டாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு திகழ்கிறார் என்பது மக்கள் அமோக வரவேற்பில் உள்ளார்கள். நீங்க திராவிட மாடல் பத்தி சொல்லும்போது எனக்கு குஜராத் மாடல் பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது குஜராத் மாடல் என்றதே ஒரு வேதனைக்குரிய மாடல் என்றது மக்கள் இப்போ உணர்ந்துட்டாங்க. குஜராத்துக்கு போய் பார்க்கும்போது எங்கள் குக்கிராமத்தில் கூட சாலைகள் நல்லா இருக்குது. ஆனால் குஜராத்தில் படு மோசமாகுது. நகரத்தில் ஒரு 2-3 நகரத்தை தவிர ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதை தவிர மற்ற கிராமங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளோ படு மோசமாக இருக்குது. அந்த மக்களை பார்த்தாலே ஒரு பாவமாக தெரியுது. ஒரு காலத்தில் சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி காலம் மாறி மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் பிழைக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது.
பிழைக்க வருபவர்கள் அவங்கவுங்க மாநிலத்துக்கு போகும்போது போய் சொல்கிறாங்க, தமிழ்நாடு நிம்மதியாகுது, பாதுகாப்பாகுது, சாலை ஓரத்தில் படுத்துனுந்தா கூட பாதுகாப்புக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் படுக்கிறேன் பாதுகாப்புக்குது, பேருந்து நிலையத்தில் படுக்கிறேன் பாதுகாப்புக்குது, ஓவர் பிரிட்ஜு கட்டினேக்கிறோம், வேலை பார்த்துனேக்கிறோம், கீழே படுத்துனுக்கிறோம், பாதுகாப்பாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சிறப்பை இங்கே வந்து பிழைக்க வந்த மற்ற மாநிலத்துக்காரங்க எல்லா மாநிலத்திலும் போய் சொல்லும்போது உண்மையிலே இந்த திராவிட மாடல் இந்தியா முழுவதும் வரவேற்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கிற நிலை. காரை கிராமம் நான் 1976 முதல் நேரடியாக பல தேர்தல்களை நான் காணுகிற வாய்ப்பு, பல வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க வாய்ப்பு நான் உள்ளடங்கி எனக்கு தேர்தல். இந்த காரை கிராமத்தில் கூடுதலாக திமுக ஓட்டு வருதுன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அமோக வெற்றி பெற போகுதுன்னு, அது அளவு கடந்த ஓட்டு. கடந்த முறை எனக்கும் 2 முறை சட்டமன்றத்திலே வாக்களித்தாங்க. என்னை காட்டிலும் இப்பொழுது கூடுதலான வாக்கு தரணிவேந்தனுக்கு அளிக்கிறதா இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்காங்க. காரணம் இந்த 3 ஆண்டு கால சாதனை எல்லார் வீட்லேயும் குரல் கேட்குது. சின்ன குழந்தைய கேட்டால் காலை சிற்றுண்டி ஸ்டாலின் கொடுக்குறாருன்னுது. இந்த பாட்டியை கேட்டால் 1200 ரூபாய் எங்கள் பேரன் ஸ்டாலின் அனுப்புகிறாரு அப்படின்னுது. இந்த அம்மாவை கேட்டால் என் அண்ணன் 10 பைசா எனக்கு கொடுக்கல, கூட பிறந்த அண்ணன், என் அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் அனுப்புகிறாருன்னு ஒட்டுமொத்தமாக மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு நெல்லுக்கு உரிய விலை நேரடியாக கொள்முதல் செய்து தமிழகத்தில் தான் வழங்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் விவசாயி போராடுகிறார்கள், தமிழகத்தில் விவசாயிகள் தரமான அந்த நெல்லுக்கேற்ற மாதிரி விலையை பெற்றுகிறார்கள். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பது தமிழ்நாடு. இதை போல மகிழ்ச்சி இந்தியா முழுவதும் வர வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த மக்களும் நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நீங்க பல தேர்தல்களை பார்த்திருக்கீங்க. இந்த தேர்தல் இந்த இடத்துல பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற முக்கியத்துவம் அப்படின்றது எந்த அளவு இருக்கு? அதாவது இந்த குழந்தைய கேட்டா 5 ரூபாய் பிஸ்கெட் வாங்குற, 10 ரூபாய் பிஸ்கெட் வாங்குற, அதுக்கு வரி போட்டிருக்காங்களான்னா ஜிஎஸ்டி போட்டுக்கிறாங்க குழந்தை சொல்லுது. ஆமா, இந்த அம்மாவை கேட்டா ஹோட்டலுக்கு போனேன், வசந்த பவனில் வந்து 2 இட்லி 1 வடை சாப்பிட்டேன், இட்லி வடைக்கு போட்டு கீழே ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த பாட்டியை கேட்டால் சோப்பு வாங்கினேன் அதில் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னு, பருப்பு வாங்கினேன் அதில் ஜிஎஸ்டி இருக்குது, எண்ணெய் வாங்கினேன் அதில் ஜிஎஸ்டி இருக்குது, இப்படி எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி வரி போட்டு ஏழைகளை வாட்டி வதக்கிற ஆட்சி தான் மோடி ஆட்சி. இந்த மோடி ஆட்சி எப்போ தொலையும் அப்படின்னு நாங்கள் பார்த்துன்னுக்கிறோன்னு தாய்மார்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல காலம் இப்போ பிறந்திருக்கு. கலைஞர் மகன் தான் இதுக்கு வந்து இப்போ ஒரு புள்ளியார் சுழி போட்டிருக்கிறாரு. இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு மு.க. ஸ்டாலின் தான் காரணம். மு.க. ஸ்டாலினுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம்னா இந்தியா முழுதாக இந்தியா கூட்டணி வந்துடும் அப்படின்னு தாய்மார்கள் விவசாயிகள் எல்லாம் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் திமுக மட்டும் இல்லாமல் உங்களோட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய ஆதரவும் இருக்கிறத பார்க்க முடியுது. அவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இது வந்து சமூக நீதியாக கொள்கை உடைய கட்சிகள் தான் இங்கே இணைஞ்சிருக்கும். எல்லாரும் மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி. தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களை நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக காணுகின்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் ஏற்படுகிறது. இந்த நிலை இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்பதுதான் அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய விருப்பம். அதனால்தான் கூட்டணி கட்சியினுடைய பலமாக இருக்கிறது. ஆரணி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரா உங்களை அறிவித்த பிறகு உங்களுடைய மனதுல முதல்ல ஒரு பொறுப்பா ஏதோ உணர்ந்தீங்க? பொறுப்பா பேரறிஞர் அண்ணா சொன்னார். நான் தேர்தலில் ஓட்டு போட சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். நான் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா என்னை எதிர்பார்த்து செஞ்ச மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு பேரறிஞர் சொன்னார். அதுபோல என்ன வெற்றி பெற செய்தால் எனக்கு நான் நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு பயம் தான் மனசுல வந்து நம்பிக்கையை காப்பாற்றுவேன். இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள்ல முதன்மையா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு
வந்த பிறகு எந்த வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வீங்க? 6 தொகுதி இருக்குங்க. 6 தொகுதினா திண்டிவனம் நகரி ரயில் பாதை வந்து முதல் திட்டம். அது நிலெல்லாம் கையெடுக்கப்பட்டு பணிகளாம் சுணக்கமாக இருக்கிறது. அது ஒன்றும் துரிதப்படுத்த பணி எதுவும் இல்லை. அதை கொஞ்சம் முதன்மையாக எடுத்துக்கொள்வோம். செஞ்சி ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு செஞ்சிக்கோட்டை ஒரு நகர். அது சுற்றுலாத்தலமாக மாண்புமிகு வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சர் மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் முதலமைச்சரும் கலந்து பேசி அது சுற்றுலாமாக்க ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் வந்து இங்கே வந்து நிறைய உளுந்து வேறு மயிலெல்லாம் பார்த்தா உளுந்து நிறைய வயல் எப்படி நெல் கொள்முதல் நிலைவிக்கிறாங்களோ அப்படி உளுந்து கொள்முதல் நிலைவிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் நாங்கள் செய்வோம். ஆரணியை பொறுத்தவரை நாங்கள் மாவட்ட செயலாளர் என்ற நிலையில் அங்கே பட்டு உற்பத்தியாளர்கள்லாம் வந்து அங்கே பட்டு நெசவு பூங்கா கேட்டார்கள். அது மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களெல்லாம் பேசி அந்த பட்டு நெசவுத்துறை அமைச்சரிடத்தில் நாங்கள் பேசி அது பட்டு பூங்கா அறிவித்திருக்கின்றார்கள். அதுக்கு முதற்கட்டமாக வேலைகள்லாம் ஆரம்பித்திருக்கு. பூஜையை வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கு வேலையை ஆரம்பித்து விடுவாங்க. அதே போல் வச்சு எனக்கு நம்ம வந்தவாசியை பொறுத்து பாய் நெசவு உற்பத்தி அதிகமாக அங்கே இருக்குது. இந்தியாவிலே 2வது இடம் பாய் உற்பத்தியிலே இருக்குது. அதுக்கு ஒரு தொழில் பூங்கா அமைக்க உண்டான முயற்சிகள் அது செய்வோம். அதுபோல் வந்தவாசி பொறுத்த வரைக்கும் அங்கே விவசாய கல்லூரி இல்லை. அதை கொண்டு வர முதன்மையாக பாடுபடுவோம் என்பதை குறிப்பிடும். போலூரில் வந்து விவசாயிகள் நிறைந்த பகுதி, போலூர் விவசாயம் நிறைந்த பகுதி. அங்கே வந்து ஒரு விவசாயத்துக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் கிடங்குலாம் ஏற்படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம். இப்போ தலைவர் இங்கே வந்தபோது ஆரணி பகுதியை பொறுத்தவரை ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அங்கே நிறுவதாக சொல்லியிருக்கின்றார். அதுக்குண்டான முயற்சிகளை நாங்கள் கூட இருந்து முயற்சி செய்வோம். அதுபோல் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில் பாதையில் வந்து கிடப்பில் இருக்குது. அதுவும் அதை துரிதப்படுத்தி அதுக்குண்டான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நாங்கள் மூலத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம காலையிலேருந்து தொடர்ந்து பிரச்சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம். செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் போகிறோம். இங்கே எல்லாத்துலேயுமே சாலை வசதி அப்படின்றது ரொம்பவே நல்ல சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியெல்லாம் இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த அளவு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது? தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு ஆட்சி அண்ணன் எங்கள் ஏவா வேலு அவர்கள் தான் இந்த பகுதியில் ஒரு அண்ணனை வந்து அவருக்கு வந்து தம்பி, அவருடைய ரொம்ப பிடிச்சமான அமைச்சர் இவர், வெளிநாடு நலன் அமைச்சர். அந்த வேலை இவர் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவார். இவர் இப்போ கூட வாசலில் ஃபோன் பண்ணி எடுப்பார். எனக்கு என்ன இந்த சாலை இந்த இப்போ ஓட்டுக்க சொல்லி பார்த்துன்னு இருக்கேன்னா இந்த சாலை வந்து சேர்க்கணும், உடனே சேர்த்துறாரு அவர். அந்த வகையில் ஒத்துழைப்பு தமிழ்நாடு பூரா சிறப்பாக நடக்குது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை இன்னும் துரிதமாக நடந்து கொள்வது தான் உண்மை. மோடி ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்க்க முடியுது களத்தில். திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான். இங்கே பக்கத்தில் வந்து திருவண்ணாமலை வேட்பாளர் இருக்கார். அவர் வந்து பேர் அண்ணாதுரை. நாங்கள் நான் எப்படி போட்டின்னு இருக்கேன்னா திருவண்ணாமலை அண்ணாதுரை விட ஆணையை நான் அதிகமாக ஓட்டு வாங்கினா அந்த போட்டி தான் எங்களுக்குள்ளே இருக்குதுன்ட்டு அவங்க போட்டி எப்படி இருக்குன்னா 2வது இடத்தை அந்த கட்சி அதிமுக வருமா, பாமக கூட்டணி, பிஜேபி கூட்டணி வருமா, அந்த போட்டி தான் அவங்களுக்குள்ள கிடையாது. தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டிற்கான ஒரு தேர்தல் அறிக்கையா இல்லாம இந்தியாவிற்கான ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். தலைவர் அறிவிச்சது தான் இப்போ மத்தியிலே தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கூட்டணி சொல்லியிருக்கின்றார்கள் என்பது பெரிய வரவேற்பை கூடுது. அப்போ எல்லாமே தமிழகத்தை பின்பற்றி தான் ஆட்சி நடத்துகிற ஒரு நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாவில் வரக்கூடிய ஒரு நிலைமை தான் தமிழக முதல்வர் சிறப்பாக காண்டு கொண்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் நேரடியாக அரசாங்கம் வந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க, அதை தீர்த்து வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தின் மீதான மக்களுடைய நம்பிக்கையை நீங்க எப்படி உணர்றீங்க? அரசு திட்டங்களே மக்களுக்கு தேடி மருத்துவம், மக்களுக்கு தேடி கல்வி, அப்படி எங்களுடைய எல்லாமே மக்களுக்கு தேடி தான் எங்களுக்கு வாழ்க்கை கண்டு அந்த மாதிரி அதே நடைமுறை தான் நாங்கள் மக்களுக்கு தேடி ஓட்டு கேட்குறோம். நாங்கள் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சும்மா ரோட்டில் ஓட்டு கேட்டு மைக்கு பிடிச்சிட்டு கட்சி தெருவா திண்ணை பிரச்சாரங்கள். இப்போ எங்கள் தலைவர் சொல்லிக்கிட்டு திண்ணை பிரச்சாரம் முதல்ல நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் திண்ணை பிரச்சாரமாக ஆரம்பித்து வீடு போய் டோர் கேன்வஸ் பண்ணி அந்த பிரச்சாரத்தில் முடித்தோம். அப்போலாம் வேட்பாளர் கூட்டணிலாம் முடிக்காத முன்னே இந்த பிரச்சாரம் நாங்கள் முடிச்சு வச்சுருக்கோம். இப்போ தான் மக்களை தேடி வீடு வீடாக சொல்ல அவங்களுக்கு ஆரவாரமாக நல்லா வரவேற்கிறாங்க. வீடு எல்லாம் சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க, மோர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பிணைப்பு தானே. அது வந்து அரசியல் ரீதியாக நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை கூடி வைத்தோம். அப்புறம் மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களும் அது விரும்புகிறாங்க இல்லையா, வீடு தேடி வீட்டில் வந்தாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே கிராமப்புறங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் யார் ஓட்டு கேட்கறாலும் அவங்க தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க. கிராமத்தில் அப்படி சொல்லுவாங்க. இந்த கட்சி தான் வந்து எங்களை வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு மனநிலையை கிராமம் இன்னும் அது நடைமுறைப்படுத்துங்க. அந்த வகையில் தான் நாங்கள் மக்களை வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து திண்ணை பிரச்சாரம், வீடு வீடாக திண்ணை டோர் யூனிவர்சிட்டி எல்லாமே அப்படி தான் நடந்துக்குது. சிறப்பாக இருக்குது. திராவிட மாடலினுடைய அடிப்படை கொள்கை திட்டம் மக்களை தேடி அரசு என்பது. பேரறிஞர் அண்ணா அதுதான் சொன்னார், மக்களிடம் செல், மக்களிடம் கேள், அவங்களுடைய தேவைகள் என்ன என்பது அங்கிருந்து உன்னுடைய பணி துவக்க சொன்னார். அண்ணா சொன்னது தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். மக்களை தேடி அரசாங்கம், அது மருத்துவமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகள் இருந்தாலும்,
பொருளாதாரம் சுய உதவி குழுக்களுக்கு வளர்ச்சி அடைகின்ற திட்டமாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் மக்களை தேடி அரசாங்கம். மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது விடியல் பயணத்தை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் மக்களை தேடி சென்றார். அப்பொழுது மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது எந்த ஒரு அளவுகோல் என்று நிர்ணயித்து ஒவ்வொரு மேடையிலும் ஒரு பெட்டி வைத்தார். அந்த பெட்டி வைக்கும்போது எல்லாம் ஆர்வமாக போய், குறிப்பாக பெண்கள் தான் ஆர்வமாக போயிட்டு ஒவ்வொரு ஊராட்சிக்கு என்ன தேவைன்றது அதில் எழுதினாங்க. தான் சொந்தத்துக்கும் எழுதினாங்க, மக்களுக்கும் தேவையானது எழுதினாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை திறந்து அவர் சொன்ன மாதிரி அதிகாரிகள்கிட்ட அந்த மனுக்களை ஆய்வு செய்ய சொல்லி உத்தரவு போட்டு 100 நாளில் அந்த உத்தரவு வந்த உடனே மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உதாரணத்துக்கு எங்கள் செஞ்சி தொகுதியில் கொடம்பாடின்னு சொல்லி, அந்த கொடம்பாடியில் பாக்கியலட்சுமின்னு சொல்லி எங்கள் கிராமத்தில் குடிநீர் ஆதாரம் இல்லாமல் இருக்குது, ஒரு திறந்த வெளி கிணறு அமைத்து குடிநீர் வசதியை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மனு. உடனே அந்த மனுவுக்கு அலுவலர்கள் வந்து பார்வையிட்டு மதிப்பீடு செய்து உத்தரவு போட்டு அந்த மனு யார் போட்டாங்களோ அவங்கள வச்சு நான் பூமி பூஜையை போட்டேன். அப்போ மக்கள் ஒரு வரவேற்பு கொடுத்த மனுவுக்கு இவ்வளோ சீக்கிரம் அந்த ஆட்சியிலன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இப்போ போகிறோம் மழவந்தாங்கல். அந்த மழவந்தாங்கல்ல இருக்கிறவங்க ஆதி திராவிட மக்கள் தன்னுடைய காலனி பகுதியில் அதை கழிவு நீர் வாய்க்கால் சரியில்லாமல் எங்களுக்கு தொற்று நோய் ஏற்படுகிறது, வடிகால் அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டேன். உடனே அதுக்கு வந்து பரிசீலனை பண்ணி 20 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்து அந்த வடிகாலை அங்கே அமைச்சு கொடுக்குறோம். யார் மனு போட்டாங்களோ அவங்கள வச்சு அந்த வேலையை துவக்கி வச்சு முடிஞ்சால் நீங்களே செய்யுங்கன்னு சொன்னோம். இல்லைனாலும் யார் செய்கிறாங்களோ ஊர்க்காரங்க செய்யட்டும்னு சொல்லி இப்படி பரவலாக எல்லா தொகுதியிலும் அந்த மனு போட்டதின் அடிப்படையில் வேலை வந்ததனுடைய நம்பிக்கையில் மக்கள் முதலமைச்சருக்கு ஒரு மனு அனுப்புனா அது விடியலாக ஏற்படுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே சமூக நீதி அப்படின்றது வந்து வலிமையாக இருக்கிறது தான் பாஜகவிற்கு பயம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக. அவங்க வந்து ஒரு பாசிச கட்சி, நம்ம ஒரு இந்து மதத்தை விவரித்து எதனா இந்துக்களை புகுத்தி சாமின்ற பேரில் அதெல்லாம் உள்ளே புகுத்தி தான் அதை அரசியலாக்குறாங்க. ஒரு பாசிச பாஜக ஆட்சி வந்து எல்லாம் அவங்க சொல்லதை செய்யலை, எந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்கல, மக்களை பின்னோக்கி செல்கிறாங்க, சர்வாதிகாரம் எடுக்கிறாங்க. ஒரு பாராளுமன்றத்தில் பேச சொல்ல ஒரு பெண் அமைச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக பேசினா உங்கள் வீட்டுக்கு ஈட்டி வருவாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய நிலைமை என்ன பண்ண அடக்குமுறை. ஒரு வேட்பாளர் வீட்டில் ஒரு ரைடு எங்கே பார்த்தாலும் நீங்கள் மதிக்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஐடி கொண்டாடுறோம். அதெல்லாம் வந்து ஒரு அடக்குமுறை ஆட்சி இல்லை, இது ஜனநாயக நாடு இல்லையா? பேசுறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா நிறைய நிருபர்கள் நிறைய இப்போது அந்த வாட்ஸ்அப் யூடியூப்லாம் வந்து அவங்க ஒரு சேனலே வச்சுக்கின்னு எவ்வளோ வெல்கரா திட்டுற ஒரு நிலைமையிலாம் இருக்குது. நம்ம யாரையும் அரெஸ்ட் பண்ணல, யாரையும் ஒன்றும் பண்ணல, கேஸ் பண்ணல. அவங்க பேசினாலே கேஸ் போடுறாங்க, ஐடி விடுறாங்க, ஈடி விடுறாங்கிறது சாதாரண விஷயம். அது அடக்குமுறையாக இருக்கணும். இறுதியாக மத்தியில் இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமைய வேண்டும், ஒரு முக்கியமான காரணமாக இதை சொல்லுவேன். மிக 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 அவசியம், காலத்திற்கு கட்டாயம். சுதந்திரத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒரு சுதந்திர போராட்டமாக தான் மக்கள் கருதுகிறார்கள். ஒரு 10 ஆண்டு காலமாக பாசிச ஆட்சி ஒட்டுமொத்தமாக ஜாதி மோதல், மத மோதல்களை உருவாக்கி, சண்டை சச்சரவுகளை உருவாக்கி, மக்களை சிந்திக்கே விடாமல் மௌடிகத்திலேயே அவங்களை ஆழ்த்தி, தெளிவான சிந்தனைக்கு மக்கள் வரக்கூடாது, அதுக்கு கல்வி அறிவு பெறக்கூடாது அப்படின்றதிலும், கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள், ஏழை மக்கள் பொருளாதாரத்தில் வளரக்கூடாது, பொருளாதாரத்தில் வளர்ந்தால் ஏன் எதற்கென்று கேள்வியை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள், சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ற ஒரே நோக்கத்தோடு மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளோடு கூட்டணி வைத்து கொண்டு ஒட்டுமொத்த விவசாயத்தினுடைய நாடான இந்திய நாட்டை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடகு வைத்து வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த நிலத்தையும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட கொடுத்துட்டு இந்த நாட்டினுடைய மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த மோடிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றுதான் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமா இவ்வளவு நேரம் பிரச்சாரத்துக்கு இடையில எங்கிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.